இதென்ன வீடா சினிமா தேட்டரா? நந்தினியின் எதிர்பாராத தாக்குதலில் மூவரும் நடுங்கினார்கள். குற்ற உணர்வோடு தலை குனிந்து கொண்டார்கள். என்னதான் மனசை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? வால்யூமை குறைத்தார்கள். எதிர்த்த வீட்டு கோபு சார் மாதிரி டிவியே கூடாதுன்னு கண்டிப்பா இருந்திருக்கணும். அவர் அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால தான் அவங்க வீட்டு குழந்தைங்க ஆன்லைன் வகுப்பில் நாள் பூரா உருப்படியாக அட்டன் பண்ண முடியுது. உண்மை சுட்டது. எப்படி சமாளிப்பது என யோசித்தார்கள். இது ஒரு நாள் கோபம் அல்ல. கொரோனா தொடங்கிய நாள் முதல் அடக்கி வைக்கப்பட்ட கோபம். புகைந்து புகைந்து கத்தினார் நந்தினி. காத்தால விடிஞ்ச உடனே ஆரம்பிச்சா ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. டீ கடையில் போடுற மாதிரி ஃபுல் வால்யூம் வச்சு ஒரே இறைச்சல். கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்க போல இருக்கு. அப்பா வரட்டும், இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அட்லீஸ்ட் ஸ்கூல் திறக்கிற வரைக்குமாவது கேபிள் டிவியை கட் பண்ண சொன்னாதான் சரியா வரும். இதற்கு மேலும் பொறுமை இல்லை அவர்களுக்கு. நந்தினி சொன்னதை செய்யக்கூடியவள். சரண்டர் ஆகிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அப்படி எதுவும் செஞ்சிடாத, உனக்கு ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் நீ படிக்கிற ஆன்லைன் கிளாஸுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சீரியல் எல்லாம் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா என்று கெஞ்சினார்கள். 9ஆம் வகுப்பு படிக்கும் நந்தினியிடம் அவளின் அம்மாவும் தாத்தா பாட்டியும்.